உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் நிக்கும்போது இப்படி நடந்து நீங்க ஒரு டான்ஸ் போட்டீங்க. அந்த டான்ஸை தாண்டி நாங்க வேற எந்த டான்ஸுமே பார்க்கல. ஆக்சுவலா லைக் நான் சின்ன வயசுல இருந்தே நான் இந்த லைக் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அக்கா தங்கச்சி எல்லாம் டான்ஸ் ஆட பிடிக்கும். அவங்க தே ஆர் கிரேட் டான்சர்ஸ். ஸோ கிரேட் டான்சர்ஸ். யா ஐ மீன் தே ஆர் வெரி பேஷனேட் அபவுட் டான்ஸ். ஸோ நாங்கள் எப்போ மீட் பண்ணும்போது எல்லாரும் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அது மாதிரி இருப்பாங்க. எனக்கு எப்போவுமே ஐ ஃபீல் ஷை டு actually do all these things. Like Olympiad நாங்க இந்தியா கோல்ட் வின் பண்ணும்போது அங்க டீம் எல்லாரும் லைக் எல்லாம் செம்ம எமோஷனலா இருந்தோம். ஸோ அங்க வி டான்ஸ்ட் a bit. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்து ரஜினி சாரோட மனசில் ஆயோ சாங்குக்கு ஒரு டான்ஸ் பண்ணுவோம். யா அது எப்படியோ லைக் என்ன பிராக்டிஸ் பண்ணி என்ன கூட ஆட வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஒரு மனசுல போடலாமா அதுக்கு? இல்ல ஸ்டெப்ல மறந்துட்டேன். தேங்க்யூ ஃபார் த அவார்ட். என்ன எப்படி கலந்து ஸ்மார்ட் பாய் செஸ் விளையாடுறாப்ல நல்லா பிரெயின்ஸ் ஆகுது. பயங்கர தெளிவா இருக்கான். வேணாடா நீங்க இந்த ஒரு தடவை ஆடுறத வந்து 1000 தடவை போட்டு காட்டுவீங்க, நல்லா ஆடல அப்படின்னு கரெக்டா இருக்காரு. நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் மேல இருந்து இந்த பஞ்சி ஜம்பிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணீங்க. அவன் பஞ்சி ஜம்பிங் பண்ணும் போது நெஞ்செல்லாம் அப்படியே புடிச்சுக்கிட்டு கதற விட்டு இப்படி குதிப்பாங்க. ஒரு சவுண்டும் இல்லாம ஓம் சாந்தி டிஸ்கோ சாந்தின்னு கீழே விழுந்து ஐ அம் தி வேர்ல்ட் சாம்பியன் கத்துறீங்களே, எப்படி பிரதர்? ஆக்சுவலா அங்க நான் குதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் ஹைட்ஸ். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக என்னோட ட்ரெயினர் கைவஸ்கியோட நான் மேட்ச் அப்பவே நான் ஒரு டீல் போட்டிருந்தேன். லைக் அவர் சொன்னார், இந்த மேட்ச் நீ வின் பண்ணேன்னா நான் அந்த பஞ்சி ஜம்பிங் குதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. சரி நானும் நீங்கள் குதிக்கிறீங்களா நானும் ட்ரை பண்ணுறேன்னு நான் அப்போ தெரியாமல் சொல்லிட்டேன். அதனால் மேட்ச் வின் பண்ண அப்புறமா ஃபர்ஸ்ட் வேலையாக நாங்கள் போய் அங்கே போய் நின்றோம் தான் யோசிச்சேன், ஏன்டா இதெல்லாம் பண்ணுறோம். குகேஷ் பாக்கும்போது ரொம்ப நல்ல பையனோட லுக் அப்படியே ஹோம்லி பையன். ஆமா பார்த்தாலே ஃபேஸ் கட் பார்த்தாலே அந்த மாதிரி வளர்த்திருக்கோம். அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சைலண்டா வால்யூமே நாள்ல தான் வச்சு பேசுறாங்க. நாங்க ஒன்னு பார்த்தோம், நீங்க ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் நிக்கும்போது இப்படி நடந்து நீங்க ஒரு டான்ஸ் போட்டீங்க. அந்த டான்ஸை தாண்டி நாங்க வேற எந்த டான்ஸுமே பார்க்கல. ஆக்சுவலா லைக் நான் சின்ன வயசுல இருந்தே நான் இந்த லைக் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அக்கா தங்கச்சி எல்லாம் டான்ஸ் ஆட பிடிக்கும். அவங்க தே ஆர் கிரேட் டான்சர்ஸ். ஸோ கிரேட் டான்சர்ஸ். யா ஐ மீன் they are very passionate about dance. So நாங்க எப்போ மீட் பண்ணும்போது எல்லாரும் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அது மாதிரி இருப்பாங்க. எனக்கு எப்பவுமே ஐ ஃபீல் ஷை டு actually do all these things. லைக் ஒலிம்பியாட் நாங்க இந்தியா கோல்ட் வின் பண்ணும்போது அங்க டீம் எல்லாரும் லைக் எல்லாம் செம்ம எமோஷனலா இருந்தோம். ஸோ அங்க வி டான்ஸ்ட் a bit. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்து ரஜினி சாரோட மனசில் ஆயோ சாங்குக்கு ஒரு டான்ஸ் பண்ணுவோம். யா அது எப்படியோ லைக் என்ன பிராக்டிஸ் பண்ணி என்ன கூட ஆட வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஒரு மனசுல போடலாமா அதுக்கு? இல்ல ஸ்டெப்ல மறந்துட்டேன். தேங்க்யூ ஃபார் த அவார்ட். என்ன எப்படி கலந்து ஸ்மார்ட் பாய் செஸ் விளையாடுறாப்ல நல்லா பிரெயின்ஸ் ஆகுது. பயங்கர தெளிவா இருக்கான். வேணாடா நீங்க இந்த ஒரு தடவை ஆடுறத வந்து 1000 தடவை போட்டு காட்டுவீங்க, நல்லா ஆடல அப்படின்னு கரெக்டா இருக்காரு. குகேஷுக்கு நான் மீட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. சோ ப்ரௌட் குகேஷ். ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவுக்கு நான் விஷ் பண்ணணும். ஏன்னா பசங்க என்ன அச்சீவ் பண்ணாலும் அப்பா அம்மா இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அப்பா அம்மாவுக்கு முதல்ல விஷஸ். குகேஷோட வின் பண்ணும்போது நடக்கிற வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். நான் ஜெயிக்க போறோன்னு தெரிஞ்சு அவர் நெகிழ்ந்து, ஆனாலும் அந்த நிமிஷத்துல கொஞ்சம் கூட தன்னுடைய அடக்கத்தையோ தன்னுடைய பண்பையோ மிஸ் பண்ணாம கேமை முடிச்சுட்டு காயின்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு சேரையும் சரி பண்ணி வச்சுட்டு வெளியில வந்துட்டு சூப்பர். அதெல்லாம் சென்னை பசங்க இல்ல, எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணாலும் அப்படியே அமைதியா இருக்கிறது, வெளில காமிச்சிக்காம இருக்கிறது. சோ ப்ரௌட் குகேஷ். அண்ட் இங்க இருந்து போறோம், ஒரு இன்டர்நேஷனல் கேம் போறோம். அங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேட்ச் பண்ணும்போது அங்க பிரஸ்ஸை மீட் பண்ண வேண்டியது இருக்கும், பெரிய பெரிய பிளேயர்ஸ் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா அந்த இடத்துல எல்லாம் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம். அப்ப குகேஷ் சொன்ன ஆன்சர்ஸ் ஆகட்டும், the way he expressed himself, I felt so proud. I'm so proud. In fact நான் இத கொடுக்கறது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. I'm wishing him all the best. இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணணும். And keep inspiring people and keep giving your words of wisdom. I think it will really make a huge inspiration among all the children.